Hi friends, welcome to Elite Shorthand Dictations. இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா GTE ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாருமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட் எக்ஸாம்ஸ் வந்து இந்த வாரமும், டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் அடுத்த வாரம் சனியாக நடக்க போதும் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே ஹால் டிக்கெட் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹால் டிக்கெட் உள்ள சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது, இதுவரையும் இல்லாதது இந்த வட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ நல்லா பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பொதுவாக வந்து ஹால் டிக்கெட் வாங்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருமே நம்ம படிக்கிறதே இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்னு உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்கள் எக்ஸாமினேஷன் டைமுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஹால் டிக்கெட்டை வந்து கண்டிப்பான எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ளை ஸ்லிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃப்ளை ஸ்லிப்பில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒரு 6 டிஜிட் நம்பர் இப்போ ஹால் டிக்கெட் இருக்கும், அதையும் உங்கள் பேரையும் நீங்கள் எழுதணும். இதை பேர் எப்படி எழுதுறீங்கன்னா, ஹால் டிக்கெட்டில் உங்கள் பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இனிஷியல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் எப்படி உங்கள் நேமும் நம்பர் இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். அதே மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் ஷீட்லேயோ, இது ரேப்பர் ஷீட்லேயோ இல்லை டைப்பிங் ஷீட்லேயோ எது ஃபில் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணிடணும். எதையுமே நீங்கள் பிளாங்காக விடக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த தடவை வந்து QR கோடு வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. QR கோடு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஜிபே, ஃபோன்பே இதில் கொடுக்கும்போதும், அப்புறம் இந்த வாட்ஸ்அப் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணும்போதும், எங்கேயாவது பே பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒரு கட்டத்தில் கருப்பு வெள்ளை கட்டம் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி கட்டுவீங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த QR கோடு வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயே ஒட்டியிருப்பாங்க. பொதுவாக வந்து ஆன்சர் ஷீட்டு வந்து ஒரு ஹால்கில் வந்து கேண்டிடேட் சென்டர் ஆகுனா வரிசையாக வந்து ஹால் டிக்கெட்டு இது உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. பட் இந்த தடவை எப்படின்னா, இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த ஹால் டிக்கெட்டான்னு சொல்லி அவங்களே ஒரு ஸ்டிக்கரோடே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட் வர்றாருன்னா அவருடைய ஆன்சர் ஷீட்டில் ஏற்கனவே அவர் சம்மந்தப்பட்ட QR கோடு வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும். அந்த QR கோடில் வந்து அவரோட பேர், அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்சர் ஷீட் தானான்றதை நீங்கள் பார்த்துட்டு அதைத்தான் நீங்கள் வந்து வாங்குறீங்க. வேறு ஏதாவது நீங்கள் மற்றவங்க ஏதாவது கொடுத்து வாங்கிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மால் ப்ராக்டிஸில் போய் சேர்ந்துடும். அதுவும் அதே மாதிரி வேறு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆன்சர் நீங்கள் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு கேட்காத ஆன்சர் எழுதிருக்கீங்கன்னா இதுவும் வந்து மால் ப்ராக்டிஸில் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தடவை QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் தான் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஏதாவது வேறுபாடு இருந்துச்சுன்னா உடனே இன்விஜிலேட்டரை கொடுத்துட்டு உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கரெக்டாக வாங்கிடணும். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மால் ப்ராக்டிஸில் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் உள்ளே வரும்போது அவங்களே சொந்தமாக அவங்களுக்கு தேவையான பென்சில், எரேசர், பால் பாயிண்ட் பென், ப்ளூவோ பிளாக்கோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. ரைட்டிங் பேட் கொண்டு வந்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ரைட்டிங் பேட் தான் கொண்டு வந்துருக்காங்க. அதான் டிரான்ஸ்பரண்ட்டாக, வேறு பிரிண்ட்டில் எதுவுமே கலர்லேயே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு வந்தாலும் வாட்டர் பாட்டில் வந்து இல்லை கிளாஸ் மாதிரி ஏதாவது டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் தான் கொண்டு வரணும். டிசைன் போட்ட வாட்டர் பாட்டில், கலர் வாட்டர் பாட்டிலில் ஏதாவது பிரிண்ட் இருந்ததெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி வேறு ஏதாவது புக்ஸு, நோட்ஸு, நீங்கள் எழுதி பார்த்ததை, பேப்பரு, வேறு எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு கிரேடில் ஒரு எக்ஸாம் தான் எழுதணும். ஒரே கேண்டிடேட்டுக்கு லோயரில் ஒன்று, ஹையரில் ஒன்று எழுத முடியாது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த எக்ஸாம் முடிகிற வரையும் இருந்துட்டு எக்ஸாமினேஷன் முடித்து உங்கள் பேப்பரை கொடுக்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாலில் உங்களோட ஆன்சர் ஷீட்டு, பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து உறுதிப்படுத்திட்டு அதை ஹால் சூப்பரண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியேறணும். இதில் யாராவது தப்பு இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிரும். அதே மாதிரி உள்ளே நீங்கள் வரும்போது ஏற்கனவே உங்கள் பொதுவாக எல்லாருமே ஆதார் கார்டு தான் நம்ம வந்து ஐடி கார்டை சப்மிட் பண்ணியிருப்போம். அப்படி ஆதார் கார்டு சப்மிட் பண்ணவங்க அந்த ஒரிஜினல் ஆதார் கார்டு என்னவோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஆதார் கார்டு இல்லாமல் ஓட்டர் ஐடியோ இல்லாட்டி பாஸ்போர்ட்டோ வேறு ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்த QR கோடு தான். ஸோ QR கோடு அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டுக்கு அந்த ஆன்சர் ஷீட் நம்ம தானா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் உங்கள் QR கோடில் உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ்.